ரோகு இருக்குது, ஜிலேபி இருக்குது, ஆஞ்சி இருக்குது, கல்பாசு வகையான மீன் இருக்குது. தமிழ் உயிரோட இருக்குதுங்க. ஆமா, உயிரோட கிடைக்கும். 150, 100, 100. ஆத்தி மீன் கல்பாசுங்க. ஆமா, ஆத்தி மீன் கல்பாசு மீன் இது அரைஞ்சோம். நம்ம கிட்ட எல்லாம் உயிரோட இருக்கோம், வந்து வாங்கிட்டு போங்க. மேட்டூர் பார்க்க வரப்ப இந்திரா மீன் கடையை மறக்காம வந்து பாருங்க. நீட்டா சமைச்சு கொடுப்போம். ஒரு தடவை வந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்களே அடுத்த தடவை தேடி வருவீங்க. அந்த அளவுக்கு நல்லா நீட்டாவும் சுவையாவும் செஞ்சு கொடுப்போம். என் பேர் சுரேஷுங்க. நான் முத்திரையம்பட்டிங்க, ஓம்பூர் பக்கத்துல முத்திரையம்பட்டி. ரெகுலர் கடை நம்ம இந்திரா மீன் கடை தான் எங்களுக்கு. எப்பவுமே நாங்க வந்து கால் பண்ணி சொன்னாவே போதும், அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே கரெக்டா பூர்த்தி பண்ணி தந்துருவாங்க. எங்களுக்கு சொன்ன டைம் மெயின் அவங்க தான். கால் பண்ணாவே போதும், நாங்க காசு கூட கொடுக்க தேவையில்ல. உங்களை நம்பி நாங்க சொன்னா போதும், எங்களை நம்பி அவங்க வந்து செஞ்சு தருவாங்க. அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப அவங்களை பிடிச்சிருச்சு. எப்பவுமே இந்திரா மீன் கடைனா யாரு சொன்னாலும் கரெக்டா கேட்பாங்க. நாங்க வரது மேட்டூர் ஒரு ஜாலி ட்ரிப்புக்காக வரோம். ரொம்ப ஃப்ரீயா வந்துட்டு போகலாம். எவ்வளவு போட்டோ எவ்வளவு ரெஸ்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்க இடம் எல்லாமே. உள்ள வந்து பார்க் ஃபுல்லா பெருசா இருக்கு. ஜாலியா வரலாம், ஃபேமிலி ஃபுல்லா டூர் வரலாம். எல்லாமே மக்களை, நாங்கள் உங்கள் சேலம் கோபிநாத். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் தான் வந்திருக்கோம். மேட்டூர் டேம் பார்த்திங்கன்னா 16 கமானெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வரும்போது தண்ணி இல்லை, தண்ணிலாம் தீர்ந்துருச்சு. சரிங்க, இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேட்டூரில் பார்த்திங்கன்னா கூட்டமாக பார்த்திங்கன்னா எல்லாம் மீன் சாப்பிட நிறையா பேர் குடும்பமாக வருவாங்க. அப்படி ஒரு கடையில் சிறந்த கடையாக எந்த கடைன்னு நாங்கள் பார்த்தோம். அப்படி ஒரு கடையை தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மீன் சொசைட்டி, மேட்டூர் மீன் சொசைட்டிக்கு அப்படி பின்புறம் இருக்கக்கூடிய இந்திரா அக்கா மீன் கடைக்கு தான் அங்கே வந்திருக்கோம். நம்ம இந்திரா அக்கா மீன் கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுவையாகவும் ரொம்பவும் டேஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரெகுலராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அந்த கடையை தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூருக்கு வந்தாச்சு. மேட்டூரில் பார்த்திங்கன்னா நம்ம இந்திரா மீன் கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இவங்க வந்து மீன் பார்த்திங்கன்னா சமைச்சு தராங்க. மீன் சாப்பாடு எல்லாமே இவங்க வந்து சமைச்சு தராங்க இந்த ஹோட்டலில். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர் டேமுக்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் அப்படியே தான் இந்த இந்திரா மீன் கடை இருக்குது. இவங்களுடைய ஃபோன் நம்பர் பாருங்க, நான் டிஸ்கஷன் தரேன். கால் பண்ணி எங்கே கடை இருக்குன்னு கேட்டுக்கொண்டு தரமாக வரலாம். இங்க பாத்தீங்கன்னா சமையல் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொல்லி, அதாவது என்ன டைம் வேணும்னா சொல்றீங்களோ அந்த டைமுக்கு இவங்க வந்து பக்காவா ரெடி பண்ணி தராங்க. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4-5 அடுப்பு வச்சிருக்காங்க. 5 அடுப்புல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பாருங்க அடுப்பு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி சமையல், அப்ப சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெடியா பக்காவா ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இங்க டேஸ்ட் நல்லா பக்காவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ சாப்பிட்டு இந்த வீடியோ ஃபுல்லுமே சாப்பிட்டு எப்படி எல்லாமே ரிவ்யூ பண்ண போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். சரிங்களா? மறக்காம லைக் பண்ணி பாருங்க. சரி வாங்க, இன்னும் என்னென்ன இருக்குங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. வந்து நம்ம பேர் தான். என் பேர் மாலதிங்கண்ணா. சரிங்க, இப்போ நம்ம இந்திரா மீன் கடை வந்து நம்ம மேட்டூர்ல எந்த தூரம் லொக்கேட் ஆயிருக்கு? மேட்டூர் பார்க்கு கிட்ட இருந்து மீன் சொசைட்டிக்கு பேக் சைடுண்ணா. அப்படியே இருக்கும். சரி, மற்ற சொல்லுங்க. நம்ம ரைஸ் ஒரு 1 kg வச்சா 170ங்கண்ணா. குழம்பு, மீன் குழம்பு 1 கிலோ வச்சா 170ங்கண்ணா. எண்ணெயில 1 கிலோ மீன் ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா 120ங்கண்ணா. பிராய்லர் கோழியா இருந்தா 170ங்கண்ணா 1 கிலோவுக்கு. நாட்டுக்கோழி மட்டனா இருந்தா கிலோக்கு 200 ரூபாய்ங்கண்ணா. சரிக்கா, இப்ப வந்து மீன் வந்து அவங்களே வாங்கிட்டு வந்தா நீங்க பண்ணி கொடுப்பீங்க? அவங்களே வாங்கிட்டு வந்தாலும் நாங்க பண்ணி கொடுப்போம்னா, இல்ல நாங்களே எங்களே எடுத்து செய்ய சொன்னா கூட சமைச்சு கொடுத்துருவாங்க. எல்லாம் நீங்க ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரிக்கா, இப்ப வந்து சாப்பாடு தனியா, குழம்பு ரசத்துக்கு தனியெல்லாம் அமௌண்ட் வாங்குறீங்க? ஆமாங்க, சாப்பாட்டுக்கு தனி ரேட்டு, குழம்புக்கு தனி, வறுவல் தனி, ரசம் தனி, எல்லாமே தனி ரேட்டு தான். சரிக்கா, இப்போ வந்து அதெல்லாம் எவ்வளவு வருது? சாப்பாடு 1 கிலோ வச்சா 170ங்கண்ணா. குழம்பு 1 கிலோ வச்சா 170. மீன் 1 கிலோ ஃப்ரை பண்ணி கொடுத்தோம்னா 120. சரிக்கா. பிராய்லரா இருந்தா 170ண்ணா 1 கிலோ கறி. நாட்டுக்கோழி மட்டனா இருந்தா கிலோக்கு 200 ரூபாய்ங்கண்ணா 1 கிலோக்கு. சரிக்கா, இப்ப வந்து டேம் மீன்னா பாத்தீங்கன்னா எந்த மீன் எடுத்துக்கூட ஒரே ரேட்டு தானுங்களா? எந்த மீன் நீங்க எடுத்து கொடுத்தீங்கனாலும் எங்களுக்கு கிலோ கணக்கு தாங்கண்ணா. எல்லாமே எல்லாம் ஒரே ரேட்டு தான். கடை வந்து காலையில டைமிங் வந்து காலையில வந்து 9 மணிக்கு கடை திறந்துருவாங்க. 9 மணிக்கு கடை திறந்துருவாங்க. அவங்க சமையல் ஆர்டர் கொடுக்குற நேரம் பொறுத்து சமைப்புங்க. மீன் பாத்தீங்கன்னா ஒரு 3 முறை கலசுவோங்க. ஒரு முறை போட்டு அலசிட்டுங்க, மறுபடியும் மீன் ஒரு முறை பாத்திரத்துல போட்டு உப்பு போட்டு அலசிட்டுங்க. 3 முறை நீட்டால பண்ணி கொடுத்துருவோங்க. 3 முறை அலசுவோங்க. ஏன்னா இப்ப ஈவினிங் எவ்வளவு நேரம் கடை இருக்கும்? ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருங்க. 5 மணி வரைக்கும் கடை இருக்கும். 5 மணி வரைக்கும் கடை இருக்கும். சரிண்ணா, இப்போ ஒரு 20 கிலோ 30 கிலோ மீன் செஞ்சாலும் செஞ்சு கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாங்க. ஒரு ஆடே கொடுத்தாலுமே, ஒரு கெடாப்பாட்டியே கொடுத்தாலுமே சமைச்சு கொடுக்கறதுக்கு எங்களோட பாத்திர வசதி எல்லாமே பாத்தீங்கன்னா மேட்டூருக்கு வந்தீங்கன்னா உயிரோட மீன் வாங்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற எங்கேயும் போவேன்னா பாத்தீங்கன்னா முனிப்பன் கோயில், அதான் அந்த இடத்துல முனிப்பன் கோயிலுக்கு அப்படியே இந்தாங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா கோழி ஆடு எல்லாம் வந்து வெட்டுவாங்க. இந்த இடத்துல தான் பாருங்க உயிரோட மீன் எல்லாமே இருக்கு.
உங்களுக்கு லோகு, கட்லா, ஜிலேபி இந்த மாதிரி எந்த மீன் வேணாலும் பாருங்க, உயிரோட மீன் இங்க வச்சிருக்காங்க. சரியா, இந்த உயிரோட மேட்டூர்ல மீன் வாங்கினா முனிப்பன் கோயிலுக்கு அப்படியே என்ன சைட்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் பாருங்க, எல்லா மீனும் உயிரோடயே இருக்கு. சரிங்களா, இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, உயிரோட மீன் வச்சிருக்காங்க, அங்கதான் போயிட்டு இருக்கோம். எப்பா எப்படின்னு பாருங்க, படிக்கிட்டு ஏணி வச்சிருக்கிறாங்க, ஏணிதான் ஏறி இறங்கி இப்ப வந்து மீன் உயிரோட பிடிக்கிறாங்க. மேட்டூர்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மேட்டூர் இதுலயே வந்து இவங்க உயிரோடயே பிடிக்கிறாங்க. அங்க பாக்கலாம். ஓஹோ, உயிரோடய மீன் பாருங்க, லோகு, கட்லா எல்லா மீனுமே இங்க இருக்கு பாருங்க. என்ன மீன்னா இதெல்லாம் லோ கட்லா ரெண்டுமே இருக்கா? கல்பாஸ் எல்லாமே இருக்கு. ஜாடி. ஓகே ஓகேண்ணா, பாருங்க மீன் அப்படியே எப்படி இருக்குது பாருங்க. பாத்தீங்கன்னா உண்ணம் பாருங்க, உண்ணாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உயிரோட மீன்லாம் பாருங்க, அப்போ வலையில போட்டு போட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எல்லா மீனும் உயிரோடயே இருக்கு. ஆத்தி மீன் கல்பாசுங்க. ஆமா, ஆத்தி மீன் கல்பாசு, இது அரைஞ்சோம். நம்ம கிட்ட எல்லாம் உயிரோட இருக்கும், வந்து வாங்கிட்டு போங்க. மீன் 100 150 தாங்க, ஜிலேபி 150, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 1 கிலோ சைஸ்ல ஜிலேபி இருக்குது. என் டைம் வந்தீங்கன்னா வாங்கிட்டே இருக்கலாம். என்னோட போன் நம்பரு 94 87 01 62 20. என் டைம் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என் போன் நம்பர் தாங்க. இப்ப வந்து உயிரோட மீன் வெளியூருக்கு லோக்கல்ல கேட்டாங்க, செஞ்சு கொடுப்பீங்களா? உயிரோட கொடுப்பீங்களா? அதாவது கூகுள் பே, இந்த மாதிரி ஜிபே அமௌண்ட் கொடுப்போம். நீ பஸ்ல வச்சு விட்டுருவீங்களா? வச்சு விட்டுறலாம். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே ஓகே. பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து மீனை வந்து போடுறாங்க. திரும்பவும் வந்து மீன்ல விட்டுறாங்க, ஆத்துலயே வச்சிடறாங்க, அப்பதான் உயிரோட இருக்கும். பாத்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா லோகு மீன் பார்த்தீங்கன்னா உயிரோட வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாங்கணும். பார்த்தீங்கன்னா 3 மீன் வந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ண கொடுக்கலாம். சுத்தம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வாங்குறாங்க. அதாவது 1 கிலோக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தம் பண்ணி வெட்டியாச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து வாங்க, இப்போ நம்ம வந்து சமையல் பண்ணுற இடத்துக்கு போய் கொடுத்து சமையல் பண்ணலாம். சமையல் பண்ணுறது எப்படிங்கிறதும் பார்க்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்னா உரல் ஆட்டின சாந்து, கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், மீன் குழம்பு மசாலா தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகாத்தூள் தேவையான அளவுங்கண்ணா. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் போடுறீங்க? சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி வணக்கிக்குவோம்னா, பட்டை, சோம்பு, சீரகம் வறுத்துக்குவோம். அதெல்லாம் உரல்ல தான் அரைப்போம். தேவையான அளவு புளியை ஊற வச்சு அது உரல்ல அரைச்சுக்குவோம். பொட்டுக்கல்ல தேங்காயும் வச்சு உரல்ல அரைச்சுக்குவோங்கண்ணா. அதோட சேர்த்து மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் அரைச்சுக்குவோம். எல்லாமே ஒட்டுக்க அரைச்சு வச்சுக்குவோம். காரம் தேவைப்பட்டா மட்டும் மிளகாத்தூள் போடுவோம். உரல்லாட்டின சாந்து இப்படிதாங்கண்ணா இருக்கும். சரி, சமைக்கலாமாக்கா? சமைக்கலாங்கண்ணா, வாங்க. ஓகே. எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா தேவையான அளவு கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அப்புறம் கரைச்சி வச்ச மசாலாவை அதுல ஊத்திடலாம். மீன் போட்டாச்சு. இப்ப ஒரே கொதியில இறக்குறது தான், இல்லைன்னா மீன் உடஞ்சு போயிடும். ஆமாண்ணா, சாப்பாடு வெந்துட்டு இருக்குண்ணா. மீன் போட்டு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்கண்ணா. மீன் வெந்துருச்சு. இப்ப குழம்பு இறக்கிடலாங்கண்ணா. குழம்பு ரெடி. மக்களே, மீன் குழம்பு வெந்துருச்சு. பாத்தீங்கன்னா மீன் குழம்பு பாருங்க பக்காவா ரெடி ஆயிடுச்சு. மீன்லாம் நம்மளுது லோகு தான் நம்ம எடுத்துருந்தோம் பாருங்க. அதாவது நல்லாக்கா சும்மா ஆவி பறக்க பறக்க வாசனையோட நல்லா பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சாதம் ரெடி ஆனவுடனே நம்ம வந்து சாப்பிட்றத நம்ம வேலை. சரியா? சரி வாங்க. அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டா பாக்கு மட்டையில வச்சு கட் பண்ற மாதிரி பாக்கு மட்டையை வச்சு பாருங்க. உங்களுக்கோசரம் அழகா காட்டுறதுக்கோசரம் இலையை எப்படி கட் பண்றேன்னு பாருங்க. ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஐடியா பண்ணி எடுக்கிறோம் பாருங்க. இந்த ஷேப்ல வச்சு உங்களுக்கு காட்டுறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும்.
எப்படி எங்களுடைய ஐடியா பாருங்க. பார்த்தீங்கன்னா வெட்டியாச்சு. பாருங்க அப்படியே ரவுண்ட் ஷேப்ல பாக்கு மட்டும் வெட்டமா கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடுலாம் செஞ்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. பாருங்க நாங்கள் சமையல் செஞ்ச இடம் இந்த இடம் தான். இதுக்கு அப்படியே மேலே ஏறி வந்தீங்கன்னா பாருங்க ஓடை, அப்படியே மேட்டூர் டேம் ஓட போகுது. சொல்லப்போனால் இங்கே தான் வந்து சாப்பிட போகிறோம். பாருங்க பெஞ்சு கிஞ்சி போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பார்க்க மட்டும் பாருங்க அழகா இலையெல்லாம் ரவுண்டாக கட் பண்ணி உங்களுக்கோசமே வீடியோ நல்லா அழகா பண்ணணுங்க. எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். சரியா, இப்போ வாங்க சாப்பாடு வரும், வந்தோடனே சாப்பிடலாம். சாதம் பாருங்க சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா தட்டைக்கிளி பிராண்டு தான் வந்து இவங்க வாங்குறாங்களாம். சாதம் பாருங்க சூப்பராக நல்லா கலகலன்னு பாருங்க நல்லா சூப்பராக அருமையாக வந்திருக்கு சாதம். பாருங்க மீன் வாசனை, மீன் குழம்போட வாசனை நல்லா மூக்க தெளிக்குது. பாருங்க சூப்பரா இருக்குங்க. வாங்க சாப்பிடலாம், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நாம் சாப்பாடு வந்துருச்சு. பாருங்க மீன் தலை பாருங்க, லோகு எப்படி இருக்கு பாத்தீங்களா? சரி இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு பாருங்க, குழம்பு அவ்வளோ கெட்டியா இருக்கு. அதாவது மேட்டூர்ல சில சொல்லும் கடையெல்லாம் மீன் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் வைப்பாங்க அப்படின்பாங்க. இங்க வந்து பாருங்க எப்படி பாருங்க குழம்பு நல்லா கிரேவியா தராங்க. இங்க இந்திராக்கா மீன் கடையில குழம்பு நல்லா கிரேவின்னு தன்மையில இருக்கு. மீனும் பாருங்க அப்படிதான். மீனும் பாருங்க ஒரு மீன் எடுத்து சும்மா கையில எடுக்கிற பாருங்க, அப்படியே பாருங்க மல்லிப்பூ மாதிரி நல்லா வெந்திருக்குங்க. மீனே பார்த்தீங்கன்னா நல்லா மல்லிப்பூ மாதிரி நல்லா அருமையா பாருங்க வெந்திருக்கு. இந்த கடைக்கு அதனால தான் நாங்கள் வந்து ரிவ்யூவே கொடுக்குறோம். சரிங்களா, ஏற்கனவே இந்த கடையை வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். சரி சாப்பிட்டதுனால சரி மக்களுக்கும் தெரியணும் தான் இந்த வீடியோ பண்ணுறோம் கண்டிப்பாக நாங்கள். சரி வாங்க இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சரி பாருங்க இப்போ முதல்ல சாப்பாடு பாருங்க, குழம்பு எல்லாம் கேவியாக சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு. நல்லா கிரேவியாக சாப்பிடும்போது ரொம்பவும் சூப்பராக இருக்கு. சூப்பர்மா. இப்போ மீன் துண்டு பாருங்க அப்படியே, அதாவது மீன் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ மாதிரி வந்துருக்காங்க. குழம்பும் சரி மீன் சரி எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக சூப்பராக இருக்கு. இது ஒன்றும் இல்லைங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்திராக்கா மீன் கடைக்கு இப்போ கடை அங்கே தான் இருக்குது. அப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பேன் வீடியோவில். அப்படியே பேக் சைடு வந்தோம்னா பாருங்க மேட்டூர் டேம்லேருந்து அந்த வாய்க்கா தண்ணி போகுதுங்க. அது ஒரு அழகே தனி. சரிங்க, இந்த அழகுல அருமையான ஒரு இடம், உட்காந்து சாப்பிட்றதுக்கு நீட்டாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு மேலே சாயந்தரம் டைம் வந்து உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த வாய்க்காலோட சத்தம், அது வெயில் கம்மியாக இருக்கிறது இருக்கும், உண்மையிலும் சூப்பராக நீட்டாகவே இருக்கும். இடமும் சரி எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராக்கா கடைக்கு நீங்கள் வரணும், மேட்டூருக்கு வந்து நாங்களும் இங்கே உங்ககிட்ட சமையல் சொல்லி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பர் மற்றும் அந்த அவங்களோட கடையோட அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிட்டு வந்து நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிடலாம். இங்கே சமைச்சு அப்படின்னு சொல்கிறேன், தாராளமாக சமைச்சு சாப்பிடலாம். செம சூப்பராக இருக்கு. குழம்பும் சரி மீனும் சரி எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. சரிங்களா, இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் சேலம் கோபிநாத். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஊர்லயும் சிறந்த ஹோட்டல் கடை இருந்தாலும் எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்களும் அந்த கடைக்கு வந்து கண்டிப்பா வீடியோ எடுத்து ரிவ்யூ பண்ணி உங்களுக்காக போடுறோம். சரிங்களா, பாய் பாய். மேட்டூர் சொசைட்டிக்கு பின்புறம் இந்திரா மீன் கடை இருக்குங்க. சுற்றுலா பயணிகள்லாம் வந்து எங்க மீன் கடையில வந்து சாப்பிடுன்னு நான் கேட்டுக்கிறேங்க. இப்ப மீன் பாத்தீங்கன்னாக்கா டேம் மீன் உயிரோட ஃப்ரெஷ் மீனா பிடிச்சி செஞ்சு கொடுக்கக்கூடிய வசதி எங்கிட்ட இருக்குங்க. நீங்களா வந்து எடுத்து கொடுத்தாலும் நாங்கள் சமைச்சு கொடுக்க வசதி எங்கிட்ட இருக்குங்க. எல்லாமே ஆட்டுக்கல்ல ஆட்டு தான் செஞ்சு கொடுக்குறேங்க. நீட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க. ஒரு கெடாவே நீங்க கொண்டாந்து கொடுத்தாலும் அந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட ஜாமான வசதி எங்கிட்ட இருக்குங்க. சிக்கன், மட்டன், மீன் குழம்பு, மீன் வறுவல், சாதம் வடிச்சு கொடுக்கறது எல்லாமே நீட்டா செஞ்சு கொடுத்துருவோங்க. மேட்டூர் பார்க்க வரப்ப இந்திரா மீன் கடையை மறக்காம வந்து பாருங்க. நீட்டா சமைச்சு கொடுப்போம். ஒரு தடவை வந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்களே அடுத்த தடவை தேடி வருவீங்க. அந்த அளவுக்கு நல்லா நீட்டாவும் சுவையாவும் செஞ்சு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.